வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களின் நெருங்கிய சகாவான முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொடவை திடீரென சுற்றி வளைத்த போலீசார் உடனடி கைது. அதிர்ச்சி தரும் காரணம். யாத்திரை சென்ற சுப்பிரமணி நாய் தொடர்பில் திடீரென வனவிலங்கு அதிகாரிகள் வெளியிட்ட தகவல் காணொலியால் வைரலான சம்பவம். மக்களை அவதானம். நாட்டில் அடுத்தடுத்து இடம்பெறும் விபத்துக்கள் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்ட சுகாதார அமைச்சு. இன்று முதல் மக்களின் வங்கிக்கு வரும் அஸ்வெஸ்ம கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இலங்கை அரசியலில் மீண்டும் பரபரப்பு. அனுரவையும் வீட்டிற்கு அனுப்பியே ஆவோம். திடீரென அனுரவுக்கு எதிராக தீட்டப்படும் திட்டங்கள் வெளியான தகவல். கடந்த சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து பதிவான டெங்கு நோயாளர்களின் அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை வெளியான அவசர அறிவிப்பு. மக்களை அவதானம். பதவியை கையில் வைத்து ஆடிய ஆட்டம். திடீரென விசாரணைக்கு அழைக்கப்பட்ட முன்னாள் கிழக்கு மாகாண காவல்துறை அதிபர் வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். கோட்டபாயாவுக்கு கிடைத்த சட்டவிரோதமான சலுகை. அம்பலமான மிக பெரும் தேர்தல் ஊழல் நடந்தது என்ன? அடுத்தடுத்த நாட்களில் திடீரென சுற்றி வளைக்கப்படவுள்ள முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். அதிரடி காட்டும் அனுர அரசு. மீண்டும் தூசு தட்டப்படும் லசந்த விக்ரமசிங்க பிரகீத் எக்லனிகொடவின் வழக்கு கோப்புகள். அரசு அமைச்சரின் உடனடி அறிவிப்பு வெளியான தகவல். விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்ணாகொட லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையில் ஜோசித ராஜபக்ச நிறைவேற்று அதிகாரியாக நியமிக்கப்பட்டமை மற்றும் அதனைத் தொடர்ந்து அவருக்கு பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில் பயிற்சி வழங்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக கரண்ணாகொட முன்னதாக ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் உடல்நலக் குறைவை காரணம் காட்டி அதற்கு முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பாக ஜோசித ராஜபக்சவும் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். விசாரணைகளில் கிடைத்த தகவலின்படி ஜோசித ராஜபக்ச 2006 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கடற்படை மாணவர் பயிற்சிக்காக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே 2006 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் அவரை பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில் பயிற்சிக்காக அனுப்புமாறு முன்னாள் கடற்படை தளபதி அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் ஜோசித ராஜபக்ச தேர்வு செய்யப்பட்ட அந்த மாணவர் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் கோரும் பத்திரிகை விளம்பரங்கள் 2006 ஆண்டு அக்டோபர் மாதத்தில் தான் வெளியிடப்பட்டிருந்தன என்பதும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த தகவல்களின் அடிப்படையில் இன்று காலை முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கதிர்காம கந்தனுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டு செல்லும் சுப்பிரமணி என்று அழைக்கப்படும் நாய்க்கு யோகட் வழங்குவதையும் அதனை தூக்கி செல்வதையும் தவிர்க்குமாறு வனஜீவராசிகள் திணைக்களம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடலியலாளருமான கந்தையா பிரியதர்ஷன் தெரிவித்ததாவது: சுப்பிரமணி இதுவரை 3 இடங்களில் சோர்வடைந்து சிகிச்சை பெற்றுள்ளது. இறுதியாக அது நேற்றிரவு விநாயகபுரம் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தை சென்றடைந்த போதும் மிகவும் களைப்பாக இருந்ததால் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அது உகந்தமலையை நோக்கி தனது பயணத்தின் இறுதிக்கட்டத்தில் பயணித்து வருகின்றது. தொடர்ச்சியான நடையால் இந்த நாய் மிகவும் சோர்வடைந்துள்ளது. சென்ற இடமெல்லாம் மக்கள் யோகட் மற்றும் பால் வழங்கியதால் அதன் உடலில் சீனியின் அளவு அதிகரித்து உள்ளது. இதனால் அதன் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இனிமேல் அதற்கு யோகட் வழங்குவதையும் அதனை தூக்கி செல்வதையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால் மட்டுமே சுப்பிரமணி உகந்தமலை வரை தனது பயணத்தை பாதுகாப்பாக தொடர முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் அன்றாடம் இடம்பெறும் பல்வேறு விபத்துகளால் சுமார் 30 பேர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சமூக வைத்திய நிபுணர் வைத்தியர் சமித்த சித்துரங்கு நாட்டில் ஆண்டுதோறும் விபத்துக்களுடன் தொடர்புடைய சுமார் 8000 முதல் 10,000 வரையிலான உயிரிழப்புகள் பதிவாகி வருவதாக குறிப்பிட்டார். அதன்படி விபத்துக்களால் சராசரியாக ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் 4 பேர் உயிரிழப்பதாகவும் இதன் அடிப்படையில் தினசரி உயிரிழப்புகளின் எண்ணிக்கை சுமார் 30 உயர்வடைவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்த உயிரிழப்புகளின் வேதி விபத்துக்கள் முக்கிய பங்காற்றினாலும் கீழே விழுதல், நீரில் மூழ்குதல், மின்சாரம் தாக்குதல் மற்றும் பாம்பு கடி போன்ற பிற காரணங்கள் பொதுவாக போதிய அளவில் கவனத்திற்கு வராத நிலை காணப்படுவதாகவும் வைத்தியர் சமித்த சிறிதுங்க தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை ஒரு துயரமான சூழ்நிலை என விவரித்த அவர், உரிய விழிப்புணர்வும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டால் இவ்வாறான பல உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் நலன்புரி நன்மைகள் சபையினால் நடைமுறைப்படுத்தப்படும் அஸ்விசும நலன்புரி திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவு தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவுகள் இன்று முதல் வழங்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய 70 வயதிற்கு மேற்பட்டு முதியோருக்கான முதற்கட்ட கொடுப்பனவாக தகுதி பெற்ற 6,21,761 பயனாளிகளுக்காக 310,88,05,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 76,139 முதியோருக்காக 38,60,95,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி தகுதி பெற்ற அனைத்து பயனாளிகளின் அஸ்விசும வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி தங்களுக்குரிய கொடுப்பனவை அனைத்து பயனாளிகளும் நாளை முதல் தங்களது அஸ்விசும வங்கிக் கணக்குகளூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் மேலதிக ஆணையாளர் TLB ரிஷான் தர்மசேன தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1217 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதுடன் தற்போதைய நிலைமை இன்னும் ஆபத்தான மட்டத்திலேயே நீடிப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த ஆண்டில் இதுவரை டெங்கு நோயால் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வழமை போலவே மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 52.5% பேர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 11,392 பேரும், கம்பக மாவட்டத்தில் 11,006 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. இந்த 2 மாவட்டங்களும் டெங்கு பரவல் அதிகமாக காணப்படும் பகுதிகளாக உள்ளதாக மருத்துவர் கபில கண்ணங்கர சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் போது வீடுகள், பொது நிறுவனங்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் இன்னும் அகற்றப்படாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் நுளம்புகளிடையே டெங்கு வைரஸின் வகை 2 மற்றும் வகை 3 அதிகளவில் பரவி வருவதால் நுளம்பு கடிக்கு உள்ளாகுபவர்கள் எளிதில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர் கபில கண்ணங்கர விளக்கமளித்துள்ளார். இது இப்படி இருக்க, மாணவர்களிடையே டெங்கு மற்றும் இன்ஃபுளுவென்சா நோய்கள் பரவியுள்ளதை தொடர்ந்து கொழும்பில் அமைந்துள்ள கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோய் தொற்று மேலும் பரவுவதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சமகால அரசாங்கத்திற்கு எதிராக நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய பொருளாதார நிலைமையால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி வீதிகளில் ஒன்று கூடிய மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவி விலக வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டங்களில் தற்போது குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
எனினும் எதிர்க்கட்சிகள் இணைந்து இதனை எதிர்காலத்தில் பாரிய மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அனுர அரசாங்கத்திற்கு நெருக்கடி என்ற கருப்பொருளின் கீழ் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு நாட்டின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. அதன்படி ஜன அறகலைய புருவஷியோ என்ற அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று மாலை பொருளை சந்தையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்துதல், எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டங்களில் சிவில் அமைப்புகள், மேலும் சில அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகளும் இணைந்து பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய மலேபி பேருந்து நிலையத்திற்கு அருகில் தீப்பந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதுடன் தெஹிவளி மற்றும் கல்கிச பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள், நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். மேலும் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மகரகம மற்றும் ராஜகிரிய பகுதிகளில் இதுபோன்ற தீப்பந்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலகியதை போன்று தற்போதைய அரசாங்கத்திற்கும் எதிராக மக்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக கோட்டா கோஹோம் போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்ததை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது பதவியிலிருந்து விலகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பதவியில் தொடர்வதற்கான தலைமையை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள கோபோ வாரண்டு மனு தொடர்பான வாதங்களை விசாரணை செய்வதற்காக மேல்முறையீட்டு நீதிமன்றம் 2026 ஆண்டு ஆகஸ்ட் 31 நிர்ணயித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதிலும் நீதியரசர்கள் குழு முழுமையாக அமையாத காரணத்தால் விசாரணை ஒத்திவை ப்பட்டது. இந்த மனுவை அபினவ நிவகல் பெரமுன கட்சியின் தலைவர் ஹோஷலஹேரத் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலுக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்த போது அர்ச்சுனா ராமநாதன் இன்னும் அரசாங்க மருத்துவ அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க சேவையிலிருந்து முதலில் பதவி விலகாமல் வேட்புமனுவை தாக்கல் செய்தது நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்திற்கு முரணானது என மனுதாரர் வாதிட்டுள்ளார். எனவே அர்ச்சுனா ராமநாதன் சட்டப்பூர்வமாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் தொடர தகுதியற்றவர் என அறிவிக்குமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை முடிந்தவரை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து எதிர்வரும் ஆகஸ்ட் 31 வாதங்களுக்காக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் இந்த வழக்கு அன்றைய நீதிமன்ற பட்டியலில் முதலிடத்தில் இடம்பெறவும் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் சட்டத்தரணிகளான ஷெனல் பெர்னாண்டோ மற்றும் NK அசோக்பரன் ஆகியோர் முன்னிலையாகினர். அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்திறனிகளான நிஷானி விக்ரமசிங்க மற்றும் செனானி தயாரத்ன ஆகியோர் முன்னிலையாகினர். அரசு தரப்பு சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனோகர ஜெயசிங்க முன்னிலையாகியிருந்தார். சுங்க வரிகளை தவிர்த்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொகுசு வாகனங்கள் நாட்டிற்குள் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகளில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் வாகன கடத்தல் வலையமைப்பு மீது விசாரணை கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி முன்னைய அரசாங்கங்களின் ஆட்சி காலங்களிலும் இத்தகைய கடத்தல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் கொள்கலன்களில் மறைத்து திட்டமிட்ட முறையில் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட பல சொகுசு வாகனங்கள் தொடர்பான தகவல்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட சில வாகனங்கள் அரசியல்வாதிகளின் பிள்ளைகளால் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகனுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சில வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் பதிவு செய்யப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
இதனிடையே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு வாகனத்தின் பதிவு செய்யப்பட்டு உரிமையாளர் என கூறப்படும் அரசியல்வாதி ஒருவரின் மகன் பின்னர் அந்த வாகனத்துக்கான சுங்க வரிகளை செலுத்தியிருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவ்வாறான வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கு பதிலாக சில சந்தர்ப்பங்களில் வரி செலுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு மற்றொரு சோதனையின் போது இதேபோன்ற மேலும் ஒரு சொகுசு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வாகனத்தின் உரிமையாளர் அது முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகனுக்கு சொந்தமானது என தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இதையடுத்து குறித்த வாகனம் இலங்கை சுங்க திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலையால் அதற்கான சுங்க வரியை செலுத்தி வாகனத்தை விடுவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த விசாரணைகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவரின் மகன் அடுத்த வாரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் வருண ஜெயசுந்தர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட அவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டதுடன் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து சுமார் 4 மணி நேரத்தின் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் பாதாள உலக குழு தலைவர் கெகல்பத்ர பத்மி என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக வருண ஜெயசுந்தர மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் விரிவான வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் நியாயமான காரணமின்றி தம்மை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி வருண ஜெயசுந்தர அண்மையில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 2019 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சட்டவிரோதமான சலுகைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக புதிய முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக முன்னாள் நீதியமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி ஷப்ரி மற்றும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பாளர் மஹிந்த தேசப்பிரிய ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த முறைப்பாட்டில் இருவரும் தங்களது அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்தம் அமுலுக்கு வருவதற்கு முன்னர் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர்கள் என அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. 2019 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 36 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அவர்களில் 2 வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர்களாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் ஒருவர் பிரித்தானிய குடியுரிமை கொண்ட நாகானந்த கொடித்துவக்கு, மற்றொருவர் அமெரிக்க குடியுரிமை கொண்டிருந்ததாகவும் கூறப்படும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆவார். அரசியலமைப்பின் 103 2வது பிரிவின்படி சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலை நடத்தும் பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் கீழ் இலங்கை பிரஜை அல்லாத ஒருவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே ஹோஷல ஹேரத் என்பவர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் நாகானந்த கொடித்துவக்கு ஆகியோர் வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர்கள் என்பதால் போட்டியிட தகுதியற்றவர்கள் என கூறி தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதில் நாகானந்த கொடித்துவக்கு தனது பிரித்தானிய குடியுரிமையை துறந்ததற்கான ஆவணத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் சமர்ப்பித்திருந்ததாகவும், ஆனால் கோட்டாபய ராஜபக்ச தனது அமெரிக்க குடியுரிமையை துறந்ததற்கான எந்த ஒரு உத்தியோகபூர்வ ஆவணத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என்றும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் உறுப்பினரான பேராசிரியர் ரத்னஜீவன் ஹீல் வழங்கிய 2 சத்திய பிரமாணங்கள் மூலம் கோட்டாபய ராஜபக்ச தனது வெளிநாட்டு குடியுரிமையை துறந்ததற்கான ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இருக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் நீதியமைச்சர் அலி ஷப்ரி சமர்ப்பித்த சத்திய பிரமாணத்தின் அடிப்படையில் அதன் உண்மைத்தன்மையை முழுமையாக உறுதிப்படுத்தாமல் கோட்டாபய ராஜபக்சவின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் முறைப்பாட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்த பின்னரே கோட்டாபய ராஜபக்சவின் அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதாகவும், அது 2020 ஆண்டு அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பெடரல் பதிவோடு பதிவுகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடு தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டதாக கூறப்படும் பாரிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான பழைய கோப்புகள் அனைத்தும் மீண்டும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஒரு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யோக நேர்காணலிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட ஆகியோரின் வழக்குகள் தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இவ்வாறான பல கோப்புகள் மூடி மறைக்கப்பட்ட வெறும் பேரளவிலேயே விசாரணைகளும் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இவற்றிற்கு நீதி பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வழங்கி சிலர் ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக 2015 ஆண்டு நல்லாட்சி அரசு உருவான போது இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காகவே மக்கள் பெரும் மக்கள் ஆணையை வழங்கியிருந்தனர் எனவும் அவர் கூறினார். 2015 ஆண்டு வரை இந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி மற்றும் கோபம் நிலவியதன் காரணமாகவே அந்த மக்கள் ஆணை கிடைத்ததாகவும், அது அடக்குமுறை அரசாக செயற்பட்டதாகவும், மக்கள் பொது இடங்களில் கூட படுகொலை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக உரிமைகள் குறித்து பேசும் தரப்பினரிடம் தற்போது கேள்வி எழுப்புகின்றேன் எனவும் அவர் கூறினார். கடந்த காலத்தில் ஊடகவியலாளர்கள் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டனர். சிலர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிலர் தாக்கப்பட்டனர், சிலர் கடத்தப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சம்பவங்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு நல்லாட்சி அரசுக்கு கிடைத்திருந்தும் அது தவறவிடப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேபோல் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு கடந்த காலகட்டத்தில் கிடைத்திருந்தாலும் அது வெற்றியளிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாகவே பல வருடங்களாக நிலுவையில் உள்ள குற்றச்சாட்டுகளை மீண்டும் ஆராய்ந்து நீதியை நிலைநாட்டுவது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பாக இருப்பதாகவும், இது இலகுவான பணியாக இல்லாவிட்டாலும் நீதி நிச்சயம் நிலைநாட்டப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.